இல்ல குழந்தையே, நாளைய அதிசக்தி வாய்ந்த பௌர்ணமி அல்லவா? என் தங்கமே, நாளை அதிகாலை 3 மணிக்கு மேல் பௌர்ணமி ஆரம்பிக்க போகின்றது. என் தங்கமே, நாளை மறுநாள் காலை 3 மணி 42 நிமிடம் வரை பௌர்ணமி முடிவடைகிறது. என் தங்கமே, நாளைய பௌர்ணமி வருவது மிகவும் அதிவாய்ந்த சக்தி கொண்டது. ஏன் தெரியுமா? வைகாசி மாதத்தின் கடைசி நாள் இந்த அப்பனுக்கு உகந்த பௌர்ணமியாக வருவதனால் என் தங்கமே, நாம் சொல்கின்ற இந்த 3 பொருளை நான் சொல்கின்ற இந்த நேரத்தில் உன்னுடைய இல்லத்தின் பூஜை அறையில் வைத்து நீ ஒரு முடிச்சு போட்டு கட்டி வைத்து விட்டால் போதும். உன்னுடைய வாழ்க்கையில் நம்ப முடியாத பல அதிசயங்கள் நடக்கும். என் தங்கமே, எல்லா நாட்களிலும் செய்கின்ற விஷயங்கள் பலன் கொடுத்தாலும் கொடுக்காவிட்டாலும் சில அதிசக்தி வாய்ந்த நாளில் சில பரிகாரத்தை செய்யும் பொழுது அதில் கிடைக்கின்ற பலன் நம்ப முடியாத பலன்களாக இருக்கும். என் குழந்தையே, உனக்கே மிக ஆச்சரியத்தை அது கொடுக்கும். அது நம்பிக்கையோடு செய்யும் பொழுது நிச்சயமாக பலன் கிடைக்கும் என்பது என் அன்பு உணர்ந்த விஷயம்தானே. என் தங்கமே, உன்னுடைய நம்பிக்கை இந்த அப்பனுடைய ஆசீர்வாதத்தையும் ஒரு சேர நீ காணப்போகின்றாய். அதற்கு அப்பன் உனக்கு கொண்டு வந்து இருக்கின்ற நாள் தான் இந்த நாளை பௌர்ணமி. என் தங்கமே, நாளைய தினம் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் பல நல்ல மாற்றங்கள் நடக்கப் போகின்றது. நீ காலையிலிருந்து தெய்வங்களுக்கு பூஜை செய்யலாம். உனக்கான நாளை வந்து விட்டது. நாளை பௌர்ணமி ஆரம்பிக்க போகின்றது. நிச்சயமாக என் குழந்தையே, ஒவ்வொரு நாளும் உனக்கு நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய நாளாக இருந்து கொண்டு இருக்கின்றது. இல்லையே, முருக பெருமானின் அருளையும் விநாயக பெருமானின் அருளையும் இந்த அப்பனுடைய அருளும் கிடைக்க பெற போகின்றது. இதோடு சேர்த்து வராகி அம்மனுடைய அருளும் உனக்கு லட்சுமி தேவியானவளின் அருளும் துணையாக நிற்கப் போகின்றது. உன்னுடைய இல்லத்தை நீ சுத்தமாக வைக்க வேண்டும். நாளை அவசரமாக உனக்கு இந்த பதிவினை கொண்டு வந்து சேர்க்கக்கூடாது என்பதற்காகத்தான் ஒரு நாள் முன்கூட்டியே அப்பன் உனக்கு தெரிவிக்கின்றேன். என் தங்கமே, நாளை உன் இல்லத்தை சுத்தமாக வைத்து கல்லுப்பு மஞ்சள் போட்டு உன்னுடைய இல்லத்தை நன்று துடைத்து வைத்துக்கொள். ஒட்டடை எதுவும் இல்லாமல் வீட்டை நல்லபடியாக சுத்தமாக வைத்துக்கொள். எல்லா நாட்களிலும் இதை உன்னால் செய்ய முடியாது. ஆனால் நாளைய தினம் உனக்கு அதிசக்தி வாய்ந்த நாளாக இருப்பதனால் இன்றே நீ எல்லாவற்றையும் முடித்து வைத்துவிடு. நாளை உனக்கான பூஜை செய்யக்கூடிய நேரம் மட்டுமே என்று நீ இப்பொழுதே எனக்கு வாக்களிக்க வேண்டும். ஏனென்றால் என் குழந்தையே, வாழ்க்கையில் இருக்கின்ற கஷ்டங்களில் அதி முக்கியமான ஒரு கஷ்டமாக நீ என்ன ஆளுமை என்னிடத்தில் எடுத்து செல்ல கொண்டு இருக்கின்றாயோ, உன்னுடைய பண கஷ்டம்தான். பல கஷ்டம் என்று ஒன்று இல்லை என்றால் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு வேறு எந்த கஷ்டமும் இல்லை. ஏனென்றால் இந்த வாழ்க்கையில் துணை கூட உனக்கு ஏற்படுகின்ற பிரச்சனைகளுக்கு இடையே இந்த பணம்தான் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இருந்து கொண்டு இருக்கிறது. செல்வ செழிப்பான வாழ்க்கையாக இருந்தால் அங்கு கருத்து வேறுபாடு வருவதற்கு வாய்ப்பு இல்லை என்று என் பிள்ளை நீ நினைத்து கொண்டு இருக்கின்றாய். எல்லாவற்றிற்குமே அடிப்படையாக காரணமாக இருக்கக்கூடிய இந்த பணம் உன்னுடைய வாழ்க்கையில் அதிகமாக கிடைத்து விட்டால் போதும் என்று என் குழந்தை நினைக்கின்றாய். அதற்கான முயற்சிகளை எல்லாம் நீ சரியாக செய்து கொண்டு இருக்கின்றாய். உன்னுடைய முயற்சிகள் எல்லாம் சரியாக இருக்கும் பட்சத்தில் அப்பன் சொல்கின்ற இந்த விஷயத்தை நாளை நீ செய்து விட்டால் அது உனக்கு கோடான கோடி பலன்களை கொண்டு வந்து சேர்க்கும் என்பதை எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. என் பிள்ளையே, மனதார நீ இந்த அப்பன் மீது வைக்கின்ற அன்பிற்கு உனக்கு பலன்கள் நாளை கைமேல் கிடைக்கப் போகின்றது. பௌர்ணமி நாளில் உன் வாழ்க்கையில் நான் ஏற்படுத்தக்கூடிய மாற்றங்களை நீ இனிமேல் வாழ்க்கையில் முழுவதும் மறக்க மாட்டாய். அப்பனுடைய அன்பு எத்தனை பெரியது என்பதை நீ புரிந்து கொள்ளப் போகின்றாய். என் தங்கமே, 7 மணியிலிருந்து 11 மணிக்குள் நான் சொல்வதை செய்தால் போதும். ஏனென்றால் இரவு நேரத்தில்தான் உன் அப்பன் எனக்கு சக்திகள் அதிகமாக இருக்கும். நாளை இரவில் என் பிள்ளை, ஒரு வேளை நாளை இரவில் நீ தவற விட்டு விட்டாய் என்றால், செய்ய முடியாத சூழ்நிலை வந்து விட்டால் என்றால், நாளை மறுநாள் அதிகாலை 3 மணியிலிருந்து 5 மணி வரை இருக்கின்ற நேரத்தில் இதை செய்யலாம். ஏனென்றால்
ஒரே சதுர வடிவ மஞ்சள் துணியை எடுத்து கொள்ள வேண்டும். மஞ்சள் துணி உன்னிடத்தில் இல்லை, வெள்ளை துணிதான் இருக்கின்றது என்றால் வெள்ளை துணியில் மஞ்சளில் நன்றாக துவைத்து என் தங்கமே, அதற்கு பிறகு அந்த மஞ்சள் வண்ண துணியில் நீ 3 பச்சை கற்பூரம், 3 கிராம்பு, 3 ஏலக்காய், இந்த 3 பொருளையும் சேர்த்து கட்டி வைத்து கொள்ள வேண்டும். அந்த துணியை ஒரு முடிச்சு போட்டு அதை நீ நன்றாக வைத்து கொண்டு உன்னுடைய பூஜை அறையில் அதை பூஜை செய்யும் பொழுது அதனை பூஜை செய்து வணங்கிவிட்டு என் தங்கமே, உன்னுடைய பீரோவில் எந்த இடத்தில் பணம் வைப்பாயோ அந்த இடத்தில் இதை வைத்துவிடு. அப்பன் பணமே இல்லை என்று சொன்ன வாயால் பரவாயில்லை, உன்னுடைய பீரோவில் இந்த முடிச்சை நீ வைத்து விட்டால் போதும். இந்த மூட்டை அங்கே இருக்கட்டும். என் குழந்தை, பொதுவாக கிராம்பிற்கும் பச்சை கற்பூரத்திற்கும் ஏலக்காய்க்கும் வசிய தன்மை மிகவும் அதிகம். நீ எதை நினைத்து வேண்டுகின்றாயோ, எது உனக்கு வேண்டும் என்று நினைக்கின்றாயோ அதை வசியம் செய்யும் பலமாக இருக்கும் பொழுது நம் இந்த 3 பொருளையும் இப்பொழுது சேர்த்து கட்டி வைத்திருக்கிறோம். அதனை உடைய சக்தி பல மடங்கு பெரியதாக இருக்கும். உன்னுடைய இல்லத்தில் மிக விரைவாக வரவு அதிகமாக இங்கு வரப்போகின்றது. நீ எங்கெல்லாம் பணம் வர வேண்டியது வராமல் நிற்கின்றது என்று நினைக்கின்றாயோ அவை உனக்கு உடனடியாக வந்து சேரும். உன்னை யாராவது ஏமாற்றி இருப்பார்கள், ஆனால் தானாக முன் வந்து உன்னுடைய பணத்தை திரும்ப உன்னிடத்தில் கொண்டு வந்து கொடுத்து விடுவார்கள். அது மட்டுமில்லாமல் என் பிள்ளை, உழைப்பு அதிகரிக்கும். உனக்கு வருமானம் அதன் மூலமாக மிக அதிகமாக உண்டாகும். அது உன் கையில் வந்து சேரும். என் தங்கமே, பணம் வைப்பதற்கு கூட இடமில்லாமல் உன்னுடைய பீரோவில் பணம் நிறைந்து வழியும். இவையெல்லாம் அப்பன் சொல்லும் பொழுது உனக்கு வேடிக்கையாக கூட தோன்றலாம், ஆனால் நடக்கும் பொழுது நிச்சயமாக நீ உணர்வாய். அதனால் என் குழந்தையே, நம்பிக்கையோடு நீ செய்ய வேண்டும் என்று மட்டும்தான் அப்பன் உன்னிடத்தில் கேட்கின்றேன். நம்பிக்கையை கைவிட்டு விடாதே. உன்னுடைய நம்பிக்கைதான் உன்னை நல்ல நிலைக்கு கொண்டு வந்து சேர்க்கப் போகின்றது. தெய்வத்தின் மீது நம்பிக்கை வைத்து நீ செய்கின்ற ஒவ்வொரு பூஜைகளும் உனக்கு நல்ல பலன்களை கொடுக்கும். நாளை எந்த காரியத்திற்காகவும் இதை செய்யாமல் விட்டு விடாதே என் தங்கமே. குழந்தைகள் நிறைய பேர் ஏற்கனவே இதற்கு முந்தைய பௌர்ணமியில் இதை வைத்து இப்பொழுது வாழ்க்கையில் சில முன்னேற்றங்களை அடைந்து கொண்டு இருக்கின்றார்கள். உடனடியாக நடக்காவிட்டாலும் படிப்படியாக உன் வாழ்க்கையில் முன்னேற்றம் வந்து கொண்டு இருக்கின்றது. பணத்தட்டுப்பாடு என்ற ஒன்று உனக்கு இருக்காது. கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை ஒரு நாளும் ஏற்படாது. யாரிடத்திலும் கையேந்தி நின்று நமக்கு தருவார்களா, உதவி செய்வார்களா என்று எதிர்பார்க்கின்ற நிலை உனக்கு வராது. இது ஒன்று போதும் அல்லவா? உன்னுடைய வாழ்க்கையில் இன்னும் நீ பல தடைகளை தாண்டி கஷ்டங்களை கடந்து வருவதற்கு நிச்சயமாக இது உனக்கு மிகப்பெரிய சக்தியாக இருக்கப் போகின்றது. என் தங்கமே, உன் இல்லத்தில் இருக்கின்ற எல்லோரும் இந்த பலன் கொடுக்கும். ஆனால் யாரிடத்திலும் இந்த விஷயத்தை பற்றி நீ சொல்ல வேண்டாம். அவர்களாகவே தெரிந்து கொண்டால் அது வேற விஷயம். நீயாகவே நான் இப்படி பண வரவிற்காக வைத்திருக்கின்றேன் என்று அவர்களிடத்தில் வெளியே சொல்ல வேண்டாம். உன் இல்லத்தில் இருப்பவர்கள் மட்டுமே கேட்டுக்கொண்டால் விவரத்தை மட்டும் சொல். யாரிடத்திலும் பகிர்ந்து கொள்ள வேண்டாம். உனக்கு பலன் கொடுக்கும் வரை நீ உன்னுடைய வேண்டுதலை, இந்த முடிச்சினை பற்றி யாரிடத்திலும் விவரமாக சொல்ல வேண்டிய அவசியமில்லை என்பதை அப்பன் உன்னிடத்தில் புரிய வைத்து கொள்கிறேன். என் செல்ல குழந்தையே, இந்த அப்பனுடைய ஆசீர்வாதம் உனக்கு என்றென்றைக்கும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும். கந்தா போற்றி, கடம்பா போற்றி, கதிர்வேலா போற்றி, 6 படை வீடு கொண்ட முருகா போற்றி.